உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், ஜோதிடர் பா மணிகண்டன், வடவள்ளி, கோவை. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நட்சத்திர வாரியாக பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி பலன்கள். காத்திருக்குது ராஜயோகம். செவ்வாய் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளார். 2024இல் சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும், முயற்சிகளில் வெற்றியும், பகைவரை வீழ்த்தும் வலிமையும், பணவரமும், நினைத்ததை நடத்தி கொள்ளும் ஆற்றலும் உண்டாகும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வழக்குகளில் சாதகமான நிலை, எதிரிகளை வீழ்த்தும் வலிமை ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மார்ச் 16 முதல் ஜூன் 19 வரையிலும், நவம்பர் 4 முதல் டிசம்பர் 31 வரையிலும் தாரா பலனால் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜயோக பலன்களை வழங்குவார். முயற்சியில் வெற்றியை உண்டாக்குவார். சங்கடங்களை விரட்டுவார். 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆண்டு முழுவதும் யோகம், செல்வாக்கை அதிகரிப்பார். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தருவார். போட்டியாளர்களை எல்லாம் பின்வாங்க வைப்பார். வழக்கில் வெற்றியை உண்டாக்குவார். செயல்களை லாபமாக்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அஸ்தமனம், வக்கிர காலங்களில் அதற்கு முன்பிருந்த சங்கடங்களை அகற்றி வைப்பார். நன்மைகளை அதிகரிப்பார். போராட்டமான நிலையில் இருந்து விடுதலை வழங்குவார். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாகும். குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். புதிய நட்புகளால் ஒரு சிலர் அவமானத்திற்கு ஆளாக நேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையும், புதிய முயற்சி தொடங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய நிலையும் உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். பல வழிகளிலும் பணம் வரும். செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்து என்ற கனவு நிறைவேறும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரை அஷ்டமஸ்தானத்திலும், மே 1 முதல் பாகியஸ்தானத்திலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் யோகத்தை உண்டாக்குவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவார். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவார். புதிய வீடு கட்டி குடியேற வைப்பார். அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார். புதிய பதவி, பொறுப்பு ஆகியவை வந்து சேரும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரை தன் பார்வையின் மூலம் அதிகபட்சமான யோகத்தை வழங்குவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குவார். பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு என வாழ்வை வளமாக்குவார். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 மற்றும் ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 முதல் 14 மற்றும் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரையிலும், ஜூலை 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சார நிலைகளால் வாழ்க்கை நிலை உயரும். எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். பொது பலன்கள். 2024இல் நினைத்ததை சாதிப்பீர்கள். சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும். தொழில், பணியில் உங்கள் எண்ணம் நிறைவேறும். செயல்களில் விவேகம் இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தைரியமாக செயல்பட்டு வருவாயை அதிகரிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். போட்டியாளர்கள் விலகுவார்கள். புதிய முதலீடு ஆதாயம் தரும். பங்குச்சந்தையில் லாபம் அதிகரிக்கும். அரசு வழியில் இருந்த தடைகள் விலகும். புதிய தொழிற்சாலை, தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். பெண்களுக்கு தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். பணிபுரிவோருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையின்படி செயல்படும் நிலை உண்டாகும். குடும்பத்தை வழிநடத்திச் செல்வதில் உங்கள் பங்கு அதிகரிக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்துகள் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். அவர்களின் கல்வி, வேலை, திருமணம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மறைமுக எதிரிகள் காணாமல் போவீர்கள்.
மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெற முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது கூடுதல் நன்மை தரும். உடல்நிலையை பொறுத்தவரை நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். பரம்பரை நோய், தொற்று நோய் ஆகியவற்றால் சங்கடங்கள் உண்டாகும் என்றாலும் சிகிச்சையால் குணமாகும். நீண்ட நாள் நோய்கள் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும். நடைபயிற்சி, யோகா போன்றவற்றால் நோய் கட்டுப்பாட்டிற்குள் வரும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பெரியோரின் ஆதரவு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள். தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகளை மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பரிகாரம்: ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன்கள். இந்த 2024 வருடத்தில் குருவின் பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைக்கும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக வைக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார நிலை சீராகும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிறரால் செய்ய முடியாத செயல்களை இந்த காலத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 காலத்தில் தாராபலனாலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் 5ஆம் இட சனியின் பலன்கள் மாறுபடும். முயற்சிகள் வெற்றியாகும். சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்ப்பு விலகும். பொருளாதாரம் உயரும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். வழக்கு வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். உங்கள் சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் சங்கடம் எல்லாம் விலகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வரவு அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மே 1 முதல் அஷ்டமஸ்தான குருவால் நெருக்கடி அதிகரிக்கும். முயற்சிகள் இழுபறியாகும். எதிர்பார்த்த வரவுகள் இருக்காது. சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 1 முதல் 14 மற்றும் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரையிலும் ஜூலை 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். வழக்கில் சிக்கியிருந்தவர்கள் விடுதலை அடைவீர்கள். பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் விலகிச் செல்வர். ஆரோக்கியம் சீராகும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். இக்காலம் யோக காலமாக இருக்கும். பொது பலன்கள். 2024 ஆண்டில் நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் சங்கடம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். உங்கள் தேவைகள் தக்க சமயத்தில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக செயல்படுவது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் தோன்றினாலும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். புதிய பொறுப்பு, பதவிகள் வந்து சேரும். வருமானம் உயரும். வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சி வெற்றி பெறும். ஆதாயம் அதிகரிக்கும். தொழிலை பொறுத்தவரை பூர்வ புண்ணியாதிபதி சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் சிறப்படையும். சினிமா, சின்னத்திரை, நவீன சாதனங்கள், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், கமிஷன் ஏஜென்சி, குடிநீர், ஆட்டோமொபைல்ஸ் போன்ற தொழில்களில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு சுய தொழில் செய்பவர்கள் லாபம் காண முடியும். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனையால் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். உடல்நிலையை பொறுத்தவரை வேலை பளுவின் காரணமாக உடலில் சோர்வு, சங்கடம் ஏற்படும். அல்சர், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, பரம்பரை நோய்களால் சிலருக்கு சங்கடம் அதிகரிக்கும் என்றாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள்.
குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த வரவால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வீட்டிற்கு குடியேறுவீர்கள். உறவினர் ஆதரவு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும். இக்காலத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீர்கள். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் விலகும். அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். விருப்பங்கள் நிறைவேறும். குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோக காலமாக இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். சுப நிகழ்வுகள் நடந்தேறும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வருமானம் பல வழியிலும் வரும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றும். குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த வரவு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரையிலும், மார்ச் 16 முதல் ஜூன் 19 மற்றும் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 31 வரையிலும் தாரா பலனாலும் அஸ்தமன வக்கிர நிலைகளாலும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களை சங்கடத்தில் இருந்து பாதுகாப்பார். முயற்சியை வெற்றியாக்குவார். பணவரவில் இருந்த தடைகளை அகற்றுவார். யோக பலன்களை வழங்கி வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தன் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் உடல்நிலையில் சங்கடங்கள் சந்திக்க நேரும். ஆசைகள் காரணமாக அலைச்சல் உண்டாகும் என்பதால் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளின் செயல்பாடுகளை கண்காணித்து வர வேண்டும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இட ராகு நன்மையை அதிகரிப்பார். வழக்கில் வெற்றி தருவார். உடல் நலக்குறைவை போக்குவார். எதிர்ப்புகள் விலகும். 4ஆம் பாதத்தினருக்கு 11ஆம் இட கேது தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பட்டம், பதவி, செல்வாக்கு என்று அதிகரிப்பார். பணம் பல வழிகளிலும் வரும். செல்வாக்கு உயரும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரையிலும் 7ஆம் இடத்திலும் மே 1 முதல் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் தருவார். புதிய வீடு, வாகனம் என்ற கனவுகளை நினைவாக்குவார். பொன்பொருள் சேர்க்கை தருவார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வை வழங்குவார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிப்பார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 1 முதல் நினைத்த காரியத்தில் வெற்றி. வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை. கன்னியருக்கு திருமண யோகத்தை தருவார். பணவரவை அதிகரிப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 முதல் 14 வரையிலும், மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரையிலும், ஜூலை 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12 வரையிலும், ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும் சூரிய பகவானின் சஞ்சார நிலைகளால் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை அடைவீர்கள். குடும்பம், தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். பொருளாதார நிலை உயரும். பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இக்காலம் யோக காலமாக இருக்கும். பொது பலன்கள். 2024 ராகுகேது சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம், 120 நாட்கள் சூரிய பகவானால் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும். வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பொன், பொருள், பூமி, வாகன சேர்க்கை உண்டாகும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் இருந்த போட்டிகள், பிரச்சனைகள் ஆகியவை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் தரும் தொழில்களை மேற்கொள்வீர்கள். முயற்சிகள் அனைத்தும் லாபமாகும். உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு, அரசு பணியாளர்களாக இருக்கும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுய தொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். பொறுப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சேமிப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.
மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று செயல்பட்டால் பொதுத் தேர்வில் வெற்றி கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை நோயால் சங்கடப்பட்ட நிலை மாறும். குணமாகாது என்று நீங்கள் நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். பரம்பரை நோயால் சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும். மூச்சு திணறில் இருப்பவர்கள் தொடர்ந்து உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமண முயற்சியில் நல்ல முடிவு கிடைக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன்பொருள் சேரும். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம்: ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்